ஹலோ ஆல். 2 நாளைக்கு முன்னாடி பூனை சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு அப்படின்னு நாங்களும் வீட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி பார்த்தோம், வெளியே சுற்றி பார்த்தோம். ஆனால் பார்க்க வேண்டிய இடத்துல பார்க்கல. பார்த்தா செப்பல் ஸ்டாண்டுக்குள்ளே அம்மாவும் குழந்தையும் நல்லா பவ்யமாக குளிருக்கு படுத்துருந்துச்சு. ஐயோ, பார்க்க பாவமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாலை வச்சா முதல்ல பாலை நல்லா டேஸ்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா பசும்பால் கொஞ்சம் கூட தண்ணி கலக்காமல் வச்சேன். அப்படியே குடிச்சிட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. இது அதோட குட்டி. அந்த ஒரு குட்டி தான் போட்டிருக்கு. நல்லா செப்பல் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு அது பாட்டுக்குள்ளே போய் படுத்துக்குச்சு. ஏன்னா நான் இடம் செட் பண்ணும் இல்லையா. அந்த குட்டியும் அழகாக அவங்க அம்மா கூட அப்படியே விளையாண்டே இருந்துச்சு. எனக்கு அதை துரத்துறதுக்கு மனசு இல்லை. எங்கள் வீட்லேயும் அப்படிலாம் பண்ணாத, பாவம் அது ஃபீடிங் மதரு, ஏன் துரத்துற அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். சரி, அது இங்கே வச்சா தான் குடிக்கல, மேபி அது டயர்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பாலை வந்துட்டு அதுக்கு கிட்டே கொண்டு போய் வச்சேன். அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அது அப்படியே குடிக்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விட்டுட்டு மறுபடியும் சரி என்ன பண்ணுதுன்னு போய் பார்த்தா அம்மா வந்துட்டு உள்ளே உட்காந்துட்டு இருந்துச்சு. அந்த குட்டி வந்துட்டு வெளியே அழகாக பால் குடிச்சிட்டு இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி இது பார்த்ததில்லை. பிகாஸ் அந்த குட்டி வந்துட்டு யூஸ்வலாக அம்மா கிட்ட தானே பால் குடிக்கும். இந்த வெறும் பாலை குடிக்குங்கிறது நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த அம்மா பூனை வந்துட்டு கொஞ்சம் சீரிச்சு. அப்புறம் அதுக்கு தெரிஞ்சிச்சு போல் நான் ஒன்றும் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் அப்படியே விட்டுருச்சு. நான் அப்படியே மெதுவாக அந்த பூனைக்குட்டியை தொட ட்ரை பண்ணேன். அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலை. எனக்கு வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஸோ நான் மெதுவாக அதை அப்படியே தடவி கொடுத்த சுகத்துக்கு இது இன்னும் நல்லா குடிச்சிட்டு இருந்துச்சு. அதோட ஃபுல் ஃபேஸும் அந்த பால்குள்ளேயே டிப் ஆகி இவ்வளோ அழகாக குடிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கு சுகம் வேறு. என்னை இன்னும் தடவி கொடுங்கிற மாதிரியே அது பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னென்னா, நம்மளுக்கு ஸ்லிப்பர் வைக்கிற இடத்துல வந்துட்டு பூனை இருக்கிறது வந்துட்டு அந்தளவுக்கு சேஃபாக தெரியல. பிகாஸ் எல்லா ஸ்லிப்பரையும் வெளியே எடுத்து போட்டுட்டு இதுக்கு ரெண்டும் நல்லா அக்கேம்பனி ஆயிடுச்சு. ஆனால் இது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறது நினச்சோம்னா நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. சரி, எத்தனை நாளைக்கு இருக்கட்டும். ஆனால் எனக்கு இந்த பூனை வளர்த்துறது, நாய் வளர்த்துறதுலாம் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அந்த ஹேர்ஸ் கீழே விழுகும் இல்லையா. அதனால் நான் அந்த இதை வந்துட்டு விட்டுருவேன். சரி, இது அதுவாக இருக்கட்டும், அப்புறம் அதுவாக போயிடட்டும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் விட்டோம். இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அந்த பூனைக்குட்டி வந்துட்டு இப்போ இல்லை. நாங்கள் சொன்ன மாதிரியே அது வந்துட்டு 2 நாளில் 3 நாளில் போயிடுச்சு. அந்த குளிருக்காக தான் இதமாக இருந்தது தங்கச்சு. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.